உங்களுக்கு படம்லாம் முடிச்சுதா? சூப்பரா இருக்கு ப்ரோ படம். ஆக்சுவலா செம்மையா இருக்கு. மறுபடியும் நான் வந்து ஒரு நேஷனல் அவார்ட் ஆக்டர் தான் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிருக்காரு. பயங்கரமா இருக்கு படம். சோ அவரை தவிர்த்து பாத்தீங்கன்னா ராஷ்மிகா முதல்ல பிரசன்ஸ் செம்மையா கொடுத்துருக்காங்க. ஃபீலிங்ஸ், எமோஷன், சென்டிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பயங்கரமா எடுத்து வந்திருக்காங்க. ஆக்சுவலா நாகார்ஜுனா வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேஸ் இந்த படத்துல. சோ அவரை வந்து ஒரு ட்ராஜடிக்குள்ள மாட்டி விட்டு எப்படி இந்த சமுதாயம் வந்து அவரை கெட்டவனா போர்ட்ரே பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க படத்துல. ஒட்டுமொத்தமா படம் எப்படி இருக்கு அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அந்த ஏழுமலையான் புண்ணியத்தால படம் சூப்பரா வந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான், இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். சோ படம் ஒட்டுமொத்தமா சூப்பரா இருக்கு. ஒரு குத்து சாங் இருக்கு, போய் பாருங்க, நீங்களே ஏன் ஆடுவீங்க. ஃபயரா இருக்கு படம். சரியான பிக்சரைசேஷன். அது செம்ம பிளேஸ்மெண்ட்டும். அதுக்கப்புறம் ஒரு கோவில் சீன் வரும். அது வந்து நீங்க இதுக்கு முன்னாடி வந்து இந்த தங்கா மாதிரி உதாரின்னு ஆடி இருப்பாரு. சோ அது வேற, அது அவரோட சிக்னேச்சர். இது வந்து ஒரு பெகரோட சிக்னேச்சர்ல அவர் ஆடி இருப்பாரு. செம்மையா இருக்கும் படம். அந்த கை அந்த வச்சு நடிச்சதுதான் பயங்கரமான ஒரு சீன். அதுல அந்த கை வந்து உடஞ்ச கையை வச்சுன்னு அது சிலர்லாம் வந்து அதை கடைப்பிடிக்க மாட்டாங்க. இவர் அப்படியே வச்சுட்டு ஏறுவார் மேல அந்த பஸ் மேலாம். சோ அதெல்லாம் செம்மையா இருக்கு. அந்த போர்ஷன்லாம் பாக்கிறதுக்கே பயங்கரமா இருக்கு. சோ அவ்வளவுதான் ப்ரோ. ஒட்டுமொத்தமா 10க்கு நான் 8 கொடுப்பேன் படத்துக்கு. செம்மையா இருக்கு படம். போயிட்டு பார்த்து சொன்னோம்னா செம்மையா பண்ணிருக்காரு. ஒரு 3-4 சாங் இருக்கு செம்மையா பண்ணி. ராஜேந்திரா பேசுறேன். தனுஷ் படம் பார்த்தேன், கோபேரன் படம் பார்த்தேன். இதுக்கெல்லாம் பெரிய ஹைப் கிடையாது. நீங்கள் பார்த்தா குட் பை ரெக்லி எல்லாம் பயங்கர 3 மாதம் ஹைப்பு. இதுக்கு நிறைய இவங்கள யூஸ் பண்ணியிருந்தாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸாக. நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஏதோ 98 lakhs செலவு பண்ணியிருக்காங்க மகாபலிபுரமில். அத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸை வர வச்சுருக்காங்க. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்ட்டா, நீங்கள் 50,000 இன்ஃப்ளூயன்சர்ஸ் வர வச்சா கூட படம் நல்லா இல்லைன்ட்டு ஓடாது. தட் இஸ் தி ரியாலிட்டி. மறுபடியும் நான் நேஷனல் அவார்ட் ஆக்டர்னு சொல்லிட்டு தனுஷ் ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஸோ ஒரு பிச்சைக்காரலாம் வந்து பெக்கர் வந்து இந்த சமுதாயத்தில் என்ன அசிங்க அவமானங்கள் பண்றானோ அதை வந்து தன்னோட நடிப்பின் மூலியமா பயங்கரமா எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ தனுஷோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவியா இப்போ இது அமைஞ்சிருக்கு. இது வந்து வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாகவும் மாறும். ஸோ அதுக்கு வந்து கேரண்டி எடுத்துட்டு போறீங்க. நல்லா தான் இருக்கு. ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன், ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே நல்லா இருக்கு. படம் பயங்கரமா வந்து